உங்க அம்மா உன்னை நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் கூட ஓடி போக முடிவெடுத்து ஓடி போயிட்டார். ஊர் திருவிழால உன்னை வேணும்னு தொலைச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க அம்மா இவ்ளோ மோசமானவங்களா? குழந்தைன்னு கூட பார்க்காம என் அம்மா தனியா விட்டுட்டு இன்னொரு ஆளு கூட போயிட்டாங்களே. அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? கண்மணி அம்மா மட்டும் என்னை எடுத்து வளர்க்கலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன சின்ன பிள்ளையில வேணான்னு விட்டுட்டு போனவங்க இப்போ இதுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி என்னையும் மாதவனையும் பிரிக்கவா? அண்ணி. ஏ அரலோசு, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? அண்ணி, don't tell like this, அண்ணி. சொல்லாம என்னப்பா பண்ண சொல்ற? ஏன் சொல்லக்கூடாது? நீ அப்படிதானே இருக்க. இந்த வயசுலயும் பெட்ல உச்சா போயிருக்கியே. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். சொல்லாதீங்கன்னு நான் சொன்னல. என்னையும் அடிக்கிறியா நீ? உன்னை என்ன பண்ற பாரு. ஏங்க என்ன? உங்க தம்பி மேடி என்ன அடிச்சிட்டாங்க. மேடி ஒண்ணு அடிச்சிட்டானா? ஆமாங்க, கரண்டியால என் தலையிலே அடிச்சிட்டான். வாங்க வந்து என்னன்னு கேளுங்க. ஒண்ணு அடிக்கிற அளவுக்கு மேடி வந்துட்டானா? இப்ப எங்க இருக்கான் அவன்? கிச்சன்ல தான் இருக்கான். வாங்க. வா. ஏண்டா அண்ணி அடிக்கிற அளவுக்கு தூரம் வந்துச்சு அவனுக்கு. அவ்வளவு திமிரா? அவன் அடிப்பியாடா? அடிப்பியாடா நீ? அடிப்பியா? அடிப்பியாடா? நீங்க விடுங்க, போதும் விடுங்க. வெளிய போடா. போடா வெளிய. போதுங்க. அடிக்கியா? அவ்வளவு திமிரா உனக்கு? எவ்வளவு திமிரா இருந்தா அண்ணி மேலே கைய வைக்க. கல்யாணமாயி பொண்டாட்டி வந்த உடனே திமிரு வந்துருச்சு உனக்கு. உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆடுறாங்கல்ல, அந்த திமிரு தானே உனக்கு? என்ன அடிச்சா நான் போய் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவேன். பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிடுவியா? போய் சொல்றா, அவன் என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். போய் சொல்லு. பொண்டாட்டி நிறுத்துங்க. மாதவன் என் புருஷன். அவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏய், என்ன பேசுற நீ? மேடி ஏன் தம்பி. அவனை அடிப்பேன், திட்டுவேன். அத கேக்குறதுக்கு நீ யாரு? அதெல்லாம் முன்னாடி. இப்போ மாதவன் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தம்பி. நான் இல்ல, மனிதாபிமானம் உள்ள யாரு வேணாலும் கேட்கலாம். அவர் மேல யாரும் கை வைக்க கூடாது. அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன நேத்தி வரைக்கும் வேலைக்காரியா இன்னொரு வீட்டுல இருந்தவ நீ, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளானதும் திமிரு வந்துருச்சோ? என்னையே எதிர்த்து பேசுறியா? பிரகாஷ், மாம் அண்ணன் என்ன என்ன பேசிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? இன்னும் என்ன நடக்கணும்? மேடி என் பொண்டாட்டி அடிச்சிருக்கான். இவ்வளவு நாளா யாரையும் அடிக்காதவன் இன்னைக்கு திடீர்னு கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கானா? அதுக்கு காரணமே இவதான். இவதான் ஒண்ணும் தெரியாத மேடியை தூண்டி விட்டுருக்கான். தூண்டி விட்டது மட்டுமில்லாம அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள வேற வரா. என் தம்பி தப்பு பண்ணா நான் அவனை அடிச்சு திருத்துவேன். அத கேட்க இவ யாரு? ஆமாத்த, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். ஸ்வேதா தூண்டி விட்டுதான் மேடி இப்படி எல்லாம் பண்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல ராகினி.
என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. மேடி எதுக்கு ஒன்னு அடிக்கணும்? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல அத்த. எப்பவும் போல மேடி பெட்ல பாத்ரூம் போறத பத்தி சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் அவன் என்ன அடிச்சிட்டான். நீ பண்ணது தப்புதானே? அத்த, நான் எத்தனையோ தடவை மேடி இப்படி பேசிருக்கேன். அப்பெல்லாம் அவன் என்ன அடிக்கவே இல்லையே. இப்ப என்ன அடிக்கிறானா அதுக்கு இவதானே காரணம். அப்படி சொல்லாத ராகினி. இவ்ளோ நாளா அமைதியா இருந்தவனுக்கு இப்ப ரோஷம் வருதுன்னா, குழந்தையா இருந்த மேடி கல்யாணத்துக்கு அப்புறம் முழு மனுஷனா மாறிட்டான் தானே அர்த்தம். அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு போய் ஸ்வேதா மேடிய தூண்டி விட்டான்னு சொல்ற, அது தப்பு இல்ல? மா, என்ன நீங்க இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ என்னைய எதிர்த்து பேசுறாமா? நீ அவ புருஷனை அடிச்ச, அதனால அவ எதிர்த்து பேசுறா. நீ உன் பொண்டாட்டிக்காக வந்து பேசுறல்ல, அதே மாதிரி அவ புருஷனுக்காக பேசக்கூடாதா? மா, இவளுக்காக போய் நீங்க போதும். இந்த பிரச்சனைய இதோட விட்டுரு. போ போன்னு சொல்றல. எங்க அண்ணன் அடிச்சிட்டாரு. வலிக்குதா? இத பாரு, அண்ணி உன்னை கிண்டல் பண்ணாங்கன்னா நீ அதுக்காக அடிக்கணுமா? அது தப்பு இல்ல. இனிமே இப்படி பண்ணக்கூடாது, சரியா? சரி சரி, நீ போ. ஸ்வேதா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இந்த சண்டையெல்லாம் நீ பெருசுபடுத்தாத. மேடி நீ சொன்னா கேப்பான். அதனால யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு நீ தான் அவனுக்கு சொல்லி தரணும். சரிங்க அத்தை. போ. அத்தை, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி ஸ்வேதா ராசாத்திய பார்த்து நம்ம கிட்ட வந்து கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த முட்டாள் ஸ்வேதா நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டா. ஆமாமா, இனிமே ராசாத்தி அம்மாவே வந்து ஸ்வேதா கிட்ட பேசினா கூட ஸ்வேதா ராசாத்தி கிட்ட பேசவே மாட்டா. நம்ம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோமா. இனிமே நமக்கு பிரச்சனையே இல்ல. எனக்கு அப்படி தோணல பூமிகா. அத்தை, ஏன் அப்படி சொல்றீங்க? கண்மணி, நாம ராசாத்திய பத்தி ஸ்வேதா கிட்ட பொய்ய சொல்லிதான் வெறுப்ப வர வச்சிருக்கோம். அந்த வெறுப்பு காணல் நீர் மாதிரிதான். கிட்ட போனா உண்மை தெரிஞ்சிரும். கிட்ட போனா தானே. ராசாத்தியும் ஸ்வேதாவும் பார்த்து பேசிக்க விடாம தடுத்துட்டா. தடுத்தா கூட ராசாத்தி மேல ஸ்வேதாக்கு இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் கண்மணி. எப்படி அத்தை சொல்றீங்க? இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது தாய்ப்பாசந்தா. அது எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிக்க வைக்கும், மறக்க வைக்கும் கண்மணி. இத்தனை நாளா அனாதையா இருந்த ஸ்வேதா ராசாத்திய மன்னிச்சு திரும்ப ஏத்துக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நீ நினைக்கிற? இப்ப என்னத்த பண்றது? நாம ராசாத்திய பத்தி சொன்னது பொய்ன்னு ஸ்வேதாக்கு தெரியறதுக்கு முன்னாடி பூமிகா கௌதம் கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். சரியா சொன்னீங்க அத்தை. அத்தை, கல்பனாமா தான் கால் பண்றாங்க. சரி, போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சரி அத்தை. ஆ. கடவுளே, சம்பந்தியம்மா நல்ல செய்தியா சொல்லணும். சம்பந்தியம்மா, உங்க போனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. பூமிகா கௌதம் விஷயமா நான் யோசிச்சு சொல்றேன்னு உங்ககிட்ட டைம் கேட்டிருந்தேன்ல, அது விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க நல்ல முடிவா சொல்லணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க சம்மதியம்மா, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? முடிவை போன்ல சொன்னா சரியா இருக்காது.
ஆ, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம நேர்ல பேசுவோம். என்னத்த கல்பனாமா பூமிகா கௌதம் கல்யாணத்தை பத்தி தெளிவா பதில் சொல்லாம இப்படி பொடி வச்சு பேசுறாங்க. ஒண்ணு இருக்குன்னு சம்மதம் சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லாம வீட்டுக்கு வாங்க பேசலாம்னு சொல்றாங்க. ஒருவேளை கௌதம் பூமிகா கல்யாணம் வேண்டான்னு டீசெண்டா சொல்லதா வீட்டுக்கு கூப்பிடுறாங்களோ? கண்மணி, சும்மா நீயா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ சொன்னதை கேட்டு என் பேத்தி முகம் எப்படி வாடி போச்சு பாரு. பூமிகா, நீ கவலைப்படாத. கல்பனாமா நல்ல முடிவை சொல்லதான் நம்மள கூப்பிட்டுருப்பாங்க. நீ நம்பிக்கையோட இரு. நாங்க போய் கல்பனாமாவை பார்த்துட்டு வரோம். பாட்டி, என்ன கௌதம் கூட எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க பாட்டி. நீ கவலைப்படாத பூமிகா, நாங்க இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தியம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஆ, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. ஆ, ஆ, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரி. சம்பந்தி. பொன்மணி, சம்பந்தியம்மா, ம், கௌதம் பூமிகா கல்யாணம் பத்தின முடிவை சொல்றேன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டீங்க. நீங்க நல்ல பதில் தான் சொல்லுவீங்கன்னு நம்பி வந்திருக்கோம். நானும் என் வீட்டுக்காரும் கலந்து பேசணும். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு ரொம்ப யோசிக்கிறாரே. கல்பனாம்மா சரின்னு சொல்ல போறாங்களா இல்ல இல்லன்னு சொல்ல போறாங்களான்னு தெரியலையே. ரொம்ப சுத்துறாங்க. ஒருவேளை ஃபிளாப் தானோ? அதுக்கப்புறம் சம்மதம்னு சொல்லிட்டாரு. அப்போ பூமிகா கௌதம் கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொல்றீங்களா? ம், ஆமா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க சம்மதம்னு சொல்லி எங்க மனச குளிர வச்சிட்டீங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் எங்களுக்கு திரும்ப அமையவே அமையாது சம்பந்தியம்மா. எங்களுக்கு இது போதும். நீங்க கொடுத்த வாக்க தவற ஆள் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கௌதம் பூமிகாவுக்கு தானே நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க. இனிமே நாங்களே வேண்டான்னு சொன்னா கூட இந்த கல்யாணம் நிக்க போறதில்ல, நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்கு வேணான்னு சொல்ல போறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. கல்யாணம் முடிவான சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உளறிட்டேன். கௌதம் பூமிகா கல்யாணம் பேசி முடிய முக்கிய காரணம் யார் தெரியுமா? கௌதம் பூமிகா காதல் தானே? காதல் எல்லாருக்கும் வரும் போகும். நான் அத சொல்லல. வேற என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. அப்போ வேற யாரு? கூப்பிடுறேன் பாருங்க. ஸ்வேதா, ஸ்வேதா. அத்தை, இவதான் காரணம். ஸ்வேதா எப்படி காரணம்? மாதவன் ஸ்வேதா கல்யாணத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நடத்தின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வளர்ப்பு பொண்ணா இருந்தாலும் அவ மேல உங்க எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை. ஆமா ஆமா. பூமிகா ஸ்வேதாவ தான் சொந்த தங்கச்சி மாதிரி பாசமா பாத்துக்கிறா. அதனாலதான் எனக்கு பூமிகா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது. அதான் காரணம். அந்த அபிப்பிராயம்தான் இந்த கல்யாணம் நடக்க காரணம். அதனாலதான் கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்க ஸ்வேதா தான் காரணம்னு சொன்னேன். நீங்க சொன்னா சரிதான் சம்பந்தி. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்வேதாவை வளர்த்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா பூமிகாவை நான் இந்த வீட்டு மருமகளை ஆக்கிக்க போறேன். அதனால இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம்
இனிமே ஸ்வேதா உங்களுக்கு எந்த நன்றி கடனும் பட வேண்டியதில்ல. ஆமா சம்மந்தி. அத்தை, பூமிகா அம்மாவை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. மா ஆ, சகுனி குடும்பம் வந்துடுச்சு, கட்டைய போட ஆரம்பிச்சிருவாங்களே. என்னம்மா கூத்து இது? கௌதமுக்கும் ஸ்ருதிக்கும் தானே கல்யாணம் பண்றதா பேசியிருந்தோம். இப்ப எதுக்கு கௌதமுக்கும் பூமிகாவுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவெடுத்தீங்க? அது இல்லடா. நீங்க பாருங்கம்மா, நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. மாதவனுக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால அப்பா அம்மா இல்லாத ஏழை பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்வேதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா கௌதமுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு நீங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இவங்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, இவர் பெரிய டாடா பிர்லா, நாங்க ஒண்ணு இல்லாதவங்க. அட போயா. பிரகாஷ், கௌதமும் பூமிகாவும் லவ் பண்றாங்க. என்னத்த இப்படி பேசுறீங்க? நீங்க ஸ்ருதிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த குடும்பத்தோட மருமக நீதானே சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்னத்த பதில்? ராகினி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. முடியாதத்த. நேத்து வந்த இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசி சர்ஜாப்பு பண்ணி உங்களை மயக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கரெக்டா தான் சொல்றா. நாங்க இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டோம் அத்த. ராகினி, நான் கௌதம பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் முடிவுதான் இந்த குடும்பத்தோட முடிவு. நீ இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டோட முடிவுக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். யார் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் அவங்கள நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இத பார், உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். என்னால அவங்கள சமாதானப்படுத்த முடியும். போடி சகுனி, வச்சாங்களா சம்மந்தி அம்மா உனக்கு ஆப்பு? மா, இனிமே இது சம்பந்தமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சம்மந்தி அம்மா இப்படி கோவமா பேசிட்டீங்க? ராகினி உங்க மேல இருக்க கோவத்துல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நாங்க செய்யாத தப்பெல்லாம் நாங்க செஞ்சதா சொல்லி ஏதாவது பழிய போட்டு எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து இந்த கல்யாணத்தையும் நடத்த விடாம பண்ணிட்டா நாங்க என்ன சம்மந்தி பண்றது? நாங்க வேற ஏழை பாழைங்க. அவங்க தொந்தரவு எல்லாம் எங்களால தாங்கவே முடியாது சம்மந்தி. கவலைப்படாதீங்க. ராஜசேகர் சம்பந்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்க சம்மந்தி. அப்புறம் கௌதம் பூமிகா 2 பேரும் பார்த்து பழகணுங்க தானே. அதனால இந்த பொண்ணு பாக்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். நாம ஒரு நல்ல நாளா பார்த்து ஐயரை கூப்பிட்டு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நாங்களும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சோம் சம்பந்தி. நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ நாங்க வரோம் சம்பந்தி. போயிட்டு வரோம் சம்மந்தி. அத்தை, ஏய், எங்க 2 பேரும் ஜோடியா கிளம்பிட்டீங்க? அத்தை, இவரை ஸ்பௌஸ்டிக் சென்டருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமா. ஸ்பௌஸ்டிக் சென்டர்ல இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க யாரோ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க இப்போ சென்டர்ல இருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? கேக்குறேன். வணக்கம் கல்பனா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்டர்ல தான் இருக்கேன் மேடம். ரொம்ப நல்லதா போச்சுங்க. என் மருமக அவளா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரைனிங்காக மேடிய சென்டருக்கு கூட்டிட்டு வர போறா.
அதான் நீங்க சென்டர்ல இருக்கீங்களான்னு கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னையில இருந்து நீங்க மாதவனுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம்ல? தாராளமா ஆரம்பிக்கலாம். மேடைக்கு மனைவியா அமைஞ்ச பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அதான் அவங்களே அக்கறை எடுத்து மாதவனை ட்ரெயினுக்கு கூட்டிட்டு வராங்க. மாதவனுக்கு ஏத்த மனைவிதான் அவங்க. சரியா சொன்னீங்க. என் மருமக மேடிய எல்லார் மாதிரியும் ஆக்கணும்னு ரொம்ப குறியா இருக்கா. மார்னிங் வாக்கிங் கூட்டிட்டு போறா, யோகாக்கு கூட்டிட்டு போறா, இப்போ உங்க ட்ரைனிங் சென்டருக்கு கூட்டிட்டு வர போறா. சரி, நான் மேடியையும் என் மருமகளையும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் அவங்கள நல்லா பாத்துக்கங்க. சரிங்க மேடம். சரிங்க, ஓகே. அவங்க சென்டர்ல தான் இருக்காங்க. நீங்க 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். பாய் மாம். பாய். பூமிகா, பூமிகா, பூமிகா. இங்க தானமா இருக்கேன். சரி, நாங்க கல்பனாமா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்த விஷயத்த பத்தி கௌதம் கிட்ட சொன்னியா? இல்லம்மா, ஃபோன் பண்ணா I'll call you laterன்னு மெசேஜ் அனுப்புறான். ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? அப்போ ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் முடிவு பண்ண விஷயத்த பத்தி கல்பனாமா கௌதம் கிட்ட சொல்லிட்டாங்களான்னு கேள. நான் கேட்கல, நான் ஃபோன் பண்ணி தரேன், நீயே கேளு. சரி, ஃபோன் பண்ணி கூட நானே கேக்குறேன். சரிம்மா. ஹலோ ஸ்வேதா, நான் கண்மணி பேசுறேம்மா. சொல்லுங்க கண்மணிமா. கௌதம் தம்பி வீட்ல இருக்கா? சம்பந்தி அம்மா கௌதம் தம்பி கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டாங்களா? இல்லம்மா, கௌதம் ஏதோ வேலையா ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அத்தை இத பத்தி எதுவுமே பேசல. சரி, ராஜசேகர் கிட்ட பேசிட்டாங்களா? இது வரைக்கும் பேசல. இனிமேதான் அத்தை இத பத்தி பேச ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? கார் சத்தம் கேக்குது. ஓ, அதுவா? மேடிக்குன்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குல்ல, அங்கதான் மேடிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.